ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே விடாமுயற்சி ட்ரீசர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு ஆசமான ஒரு ட்ரீசர்னே சொல்லலாம். லைக் இந்த வீடியோ ரொம்பவே லேட்டுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த ட்ரெய்லரில் ஒரு பேசாமல் அந்த ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பராக கொண்டு போய்ட்டு அந்த ஹாலிவுட் ஃபீலாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேரக்டர் கண்டிப்பாக ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. லைக் நிறையா கேமரா ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ போட்டு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீஸரோட மிட் பாயிண்டில் ஹென்ரி போவஸ் அந்த மிஸ்ஸிங் போஸ்டரை கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரிஞ்சுன்னா, ஆக்சுவலாக அந்த ஹிட் மூவியில் வந்து மிஸ் ஆனவங்களில் லைக் ஒரு சைட் கேரக்டர் வில்லனாகவே கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையுமே ஒரு ஆசமான கேரக்டர்னு சொல்லலாம். பட் அவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. ஒருவேளை இந்த இதுக்கும் அந்த இட் யூனிவர்ஸில் காணாமல் போன ஹென்ரி போவஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? லைக் அவர் வந்து அந்த இட் மூவியில் இறந்துருப்பார் லிட்டரலாக. ஸோ எப்படி அது வந்து பாசிபிள் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ மேபி அந்த கலெக்ஷன் மிஸ்ஸிங் போஸ்டர் கலெக்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கும்போது அதுலேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும்போது சும்மா எடுத்து போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பட்டு ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் உண்மையுமே ஆசமாக இருக்கும். பட் என்னன்றது பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் டேரக்டரோட மைண்ட் செட் என்ன, எதுக்காக கொண்டு வந்தாருன்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி மூவி வந்து பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு 19 சம்திங் அந்த டைம்லைனில் வந்த ஒரு மூவியுடைய அக்யூரேட்டான ஒரு அடாப்டட் மூவி அப்படின்ற மாதிரியான பேச்சும் போய்கிட்டு இருக்குது. லிட்டரலாக அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான வியூஸ் அண்டு அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே அந்த பாலைவனத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிஸ்ஸிங் வந்து காணாமல் போய், அதாவது அங்கே இருந்த ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்களை தேடி போகிற ஜேர்னியாக தான் அந்த பிரேக் டவுன் மூவி இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே தான் இந்த மூவியும் பாசிபிளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பிரேக் டவுன் மூவி அந்த ரேஞ்சிலே எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி அந்த லொக்கேஷன்லேயே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு அந்த மூவிக்கும் பிரேக் டவுனுக்கும் சம்மந்தம் இருக்குன்றத. அண்ட் பிரேக் டவுன் மூவிக்கும் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வர்றா.